இங்க ஒரு பொண்ணு பிரெக்னென்ட் மாதிரி நடிச்சு அவங்க ஹஸ்பண்ட் கப்பல்ல கேப்டனா ஒர்க் பண்ணி சம்பாரிச்ச காசு எல்லாத்தையும் மறைச்சு வச்சு அவங்க லவ்வரை கூப்பிட்டு நாம சந்தோஷமா வாழ்றதுக்கு போதுமான காசு கிடைச்சிருச்சு, நாம இன்னைக்கே எங்கேயாவது ஓடி போயிடலாம்னு சொல்றத அவங்க பொண்ணு நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. அந்த நேரம் பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வேற சர்ப்ரைஸா வீட்டுக்குள்ள வராரு. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே அவனை ஒளிஞ்சிக்க சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு தான் அங்க அவன் இருக்கிறத பாத்துட்டாங்க இல்லையா, கட்டிலுக்குள்ள யாரோ இருக்காங்கப்பான்னு சொல்றத கேட்டோன்னு அந்த பொண்ணுக்கு அல்ல இல்ல. உடனே இவரும் கட்டிலுக்கு அடியில போய் பாக்குறாரு, அங்க யாருமே இல்ல. ஏன்டா என் வயிறை பார்த்தா நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு தெரிஞ்சு கூட என்ன பார்க்காம சின்ன பொண்ணு ஏதோ சொல்றா, அவ பேச்ச கேட்டு என்ன சந்தேகப்பட்டு போய் பாக்குற பத்தியா. சரி நீ போய் உன் பொண்ணு கிட்ட பேசிட்டு எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது, நான் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து வரேன்ட்டு அவங்க ஆளை கூப்பிட்டு நல்ல வேலைடா அவன் கண்ணில் மாட்டாம எப்படி ஸ்கிரீன்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டு நீ எப்படியாச்சும் வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் போயிடு, அதுக்கப்புறம் நான் அவனை ஏமாத்திட்டு வந்துடுறேன்னு அவங்க லவ்வரை வெளியே அனுப்புறத பாக்குற இந்த பொண்ணு நோட்டீஸ் பண்ணி கண்டிப்பா அது அம்மா இல்லன்ட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றா. உடனே இவரும் எழுந்து யாரா கதவு திறந்து வெளியே போறதுன்னு பாக்குற சமயத்தில் இவங்க வந்து ஐயோ எனக்கு வயிறு வலிக்குது ஏதாச்சும் பண்ணுன்னு அழுகுறாங்க. சரி சரின்ட்டு அவரும் பொண்ணு கிட்ட அம்மாக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துனுவாமான்னு சொல்ல அந்த பொண்ணும் என்னப்பா இவ்வளவு வெகுலியா இருக்கீங்கன்ட்டு தண்ணியில தூக்க மாத்திரையை கலந்துடுறாங்க. தூக்க மாத்திரையை கலந்த தண்ணி குடிச்சதால இவங்க செம்ம பிளாட். உடனே அவர் அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் பார்த்தா அவங்க பிரெக்னென்ட் இல்லன்ற உண்மை தெரிஞ்சது மட்டும் இல்லாம இவர் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு எல்லாம் திருடி இருக்காங்கன்றது தெரிஞ்சு போலீஸ்க்கு கால் பண்ணி அவங்களை மாட்டி விட்டுறாரு.